ஹலோ மக்களே! எப்பவுமே ஒரு வேலைவாய்ப்போடவே உங்கள சந்திச்சிருப்பேன். ஆனா, இன்னைக்கு அந்த வேலைவாய்ப்புக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசே ரெக்கமெண்ட் பண்ண ஒரு சில புத்தகங்கள பத்தி தான் உங்கள்ட்ட எடுத்து உரைக்க வந்துக்கிறதுக்கு. இது நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஒரு அந்த எக்ஸாமுக்கு கவர்மெண்ட்டே இல்லப்பா இந்த புக்க மட்டும் படி. இதுலருந்து நாங்க தான் கொஸ்டின் கேட்போம் அப்படின்னா, லைக் கொஸ்டின் பேப்பர ஒர்க் பண்ண மாதிரி இல்லையா? அவங்க சொன்ன ஒரு புத்தகத்த மட்டுமே படிச்சா நமக்கு ஈஸியா கெட் த்ரூ ஆக முடியும். நம்மனால ஈஸியா அந்த பரீட்சைய கிளியர் பண்ணிக்க முடியும். வாங்க அப்படி என்னென்ன புத்தகம், எங்க வாங்கலாம், எப்படி அப்படின்றது பார்ப்போம். சரிங்களா? டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்பெசிஃபிக்கா யூபி எக்ஸாம்க்கு கிடையாதுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு மட்டும்தான் அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ், சயின்ஸு, சோஷியல், மேக்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது 6th to 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸை மட்டுமே படித்தா போதும். தமிழ், சயின்ஸு, சோஷியல், மேக்ஸ் அது தெரியும் இல்லையா? ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எத்திக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, எக்கனாமிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் 11th and 12th தமிழ்நாடு ஸ்டேட் புக் இருக்கு இல்லையா, அதை படித்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, கைடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ்டுன்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குங்க. அதை சுறாலேருந்து வாங்கி படித்தாலுமே சரி, இல்லை வேறு எந்த ஒரு பப்ளிகேஷனில் இருந்துமே நீங்கள் வாங்கி படித்தாலுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜிகே. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஜிகேயில் நிறைய வெயிட்டேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஜிகேக்கு எந்த புக்கை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, அரிஹந்த் பப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அதாவது பண்ணுறதுக்கு அப்படின்னா, டாடா மெக்ரலோடைய ஐஏஎஸ் ப்ரிலிம்ஸ் கைடு இருக்கு இல்லையா, அதை வாங்கி படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குரூப் 1க்கு கைடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃப்ளமிங்கோ பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இருக்குது, அதை படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது, அதை எழுதியவர் முனைவர் தேவிரா அப்படின்றவர், அதை வாங்கி படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஆர்எஸ் அகர்வால் தாங்க. ஆர்எஸ் அகர்வால்லே நிறைய ஃபுல்லாமே கவர் ஆயிரும். அதனால அந்த ஒரு புத்தகம் டெஃபினட்டாக எல்லா இன்டர்வியூ போகிறவங்க இல்லை டிஎன்பிஎஸ்சி போகிறவங்க அது சால்வ் பண்ணியே ஆகணும். அதை கிளியர் பண்ணிட்டோன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது இயர் புக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கரண்ட் இயர் புக்கு மனோரமாவாக இருந்தாலும் சரி, சுறாவாக இருந்தாலும் சரி, சக்திவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த இயர் புக்காக இருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது கரண்ட் இயர் புக் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இயர் புக் தமிழில் இருக்குது, அதையுமே வாங்கி படிச்சிருக்கலாம். அதில் செலக்டட் சாப்டர்ஸ் மட்டும் படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற இம்பார்ட்டண்ட் புக்ஸ் ஃபார் ப்ரிலிம் கிளியர் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கும், அது ஆங்கிலத்தில் இருக்கும். தமிழக வரலாறு அதை தர்மராஜன்றவர், ப்ரொஃபஸர் ஜி தர்மராஜன்றவர் எழுதியிருந்திருப்பார். ஸோ அதை வாங்கி படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது, கே பிள்ளை அப்படின்றவர் எழுதியிருப்பார். இந்த புத்தகமுமே தமிழக அரசு பரிந்துரை செய்துள்ளது. அதுக்கப்புறம் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படின்ற ஒரு புத்தகம் முனைவர் தட்சிணாமூர்த்தி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் எழுதியிருக்காரு, அதையுமே வாங்கி படிச்சுக்கோங்க. அடுத்தது தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது. அது லைக் 1600ஆம் ஆண்டுலேருந்து 2011ஆம் ஆண்டு வரைக்கும் எப்படி தமிழ்நாடு வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை எழுதியவர் யார் அப்படின்னா, டாக்டர் வெங்கடேஷன் அப்படின்றவர் எழுதியிருந்திருப்பார். இந்த ஒரு புத்தகத்தையும் வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நம்ம பாலிட்டி அந்த மாதிரிலாம் போனோம் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இந்தியன் பாலிட்டி அப்படின்ற எழுதினது லக்ஷ்மிகாந்தன் அப்படின்றவர் எழுதியிருந்திருப்பார். இந்த புத்தகம் நல்லா இருக்குங்க, அதனால் இதை வாங்கி படிச்சுக்கோங்க. அடுத்தது இந்தியன் எக்கானமி பிரதியோகிதா தர்பன், சான் கணேஷ் அப்படின்னு கருப்பையா அப்படின்றவர். கருப்பையா தமிழில் எழுதியிருப்பார், ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார். அதனால நமக்கு என்ன மொழியில் தேவையோ அதை வாங்கி நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, ஆங்கிலத்தில் இருக்குது. அது எழுதினவர் யார் அப்படின்னா, டாக்டர் ஜி வெங்கடேஷன் அப்படின்றவர் தான் எழுதி வந்திருப்பார். இதே தமிழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்ற ஒரு புத்தகம் தமிழில் இருக்கும். இந்த புத்தகத்தை எழுதினவர் யார் அப்படின்னா, டாக்டர் வெங்கடேஷன் அப்படின்றவர் எழுதியிருந்திருப்பார். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் ஹிஸ்ட்ரி ஆஃப் கண்டெம்பரரி இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது, டாக்டர் ஜி வெங்கடேஷன் எழுதியிருந்திருப்பார். டெஃபினட்டாக இந்த புத்தகமும் வாங்கி படிங்க, நல்லாயிருக்கும். ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகமுமே ஸ்பெக்ட்ரம் புக்ஸ் வெளியிட்டிருப்பாங்க.
அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஏற்கனவே அவங்க ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அது வந்து கரண்ட் இயர் படிக்கிறதுக்கு, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு ஜென்ரல் நாலேஜ் டுடே அப்படின்ற ஒரு மந்த்லி மேகசின் இருக்கும், அதை வாங்கி படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே டுடே இங்கிலீஷ், ஜிகே டைம்ஸ் தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் டெய்லி நம்ம படிக்கணும் இல்லையா, அந்த ஹிந்துவை வாங்கி படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, த ஹிந்து இங்கிலீஷில் இருக்கும், இல்லைன்னா த டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் த ஹிந்து அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கும், அதையுமே வாங்கி படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் நியூஸ் பேப்பர் அப்படின்னா தினமணி, தினமலர், த ஹிந்து தமிழ், இந்த 3 இதையுமே அவங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிஸ் மாடல் டெஸ்ட் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, அவங்களே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஷின்ஸ் ஆர் அவைலபிள் அண்ட் டவுன்லோட் அண்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே இருக்குது. நீங்கள் அது எங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா www.tnpc.government.in அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த வெப்சைட். அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ்.tn.government.in அப்படின்ற ஒரு வெப் போர்ட்டலும் இருக்குது. அந்த ஒரு போர்ட்டலில் நீங்கள் போனாலுமே முன்னாடி ஆண்டுக்கான ஒரு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. அதை ஈஸியாக நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். பிடிஎஃப் ஃபார்மில் தாங்க இருக்கும். அதனால் டெஃபினட்டாக போங்க. அப்புறம் அதர் ரிசோர்ஸஸ்னால் ரெகுலராக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எப்போவுமே டெய்லி வந்து 1 மணி நேரமாவது ரெகுலராக பேப்பர் படிக்கிறதுக்கு செலவிடுங்க. ரெகுலராக நீங்கள் வந்து பேப்பர் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு முடியும். நியூஸ் சேனல்ஸை பாருங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா www.tn.gov.in அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அதே மாதிரி இந்தியா பற்றின வெல்ஃபேர் ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா www.india.gov.in அப்படின்ற ஒரு இணையதளத்தில் போய் நீங்கள் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸு அது என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். இது டெஃபினட்டாக வந்து அவங்க கேட்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் அரசு மேகசின்ஸ்னு சொல்லியிருக்கு, அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். கவர்னன்ஸ்க்குமே அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு வெப்சைட் லிங்க். சரிங்களா, இதுதான் மக்களே அவங்க நமக்கு பரிந்துரைக்கிற சில புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் வந்து டெஃபினட்டாக நல்ல புத்தகங்கள்ங்க. படித்தோம் அப்படின்னா நம்மளால் கிளியர் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு புத்தகங்களோட லிஸ்ட்டை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. படிக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை வாங்கி படிச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே. நன்றி மக்களே. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.